இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, உரல் கல் வந்து சுத்தம் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த உரல் கல் வந்து நான் ஒரு 1 இயர் ஆயிருக்கும், 1 இயர் கிட்ட ஆயிருக்கும். இதுவும் அம்மிக்கல், உரல் கல் இந்த 2மே நான் 3500க்கு வந்து பை பண்ணி வாங்கிட்டு வந்தோம். எதுக்குன்னா, இப்போ நம்ம யூடியூப்லலாம் பார்க்குறோம்ல, அம்மிலலாம் அரைச்சி செஞ்சால், உரல் கல்லுலலாம் அரைச்சி வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் சமையல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்மளும் வந்து அது மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது தான். இது 2த்தையும் வாங்கிட்டு வந்தப்பயே நான் வந்து அரிசிலாம் வச்சு ஃபஸ்ட்டு மைய அரைச்சி வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அரிசி இட்லிக்கு வந்து மாவு வந்து அரைக்க போகிறேன். அதனால் வந்து தனியாக வந்து இது மாதிரி குண்டரிசி குண்டு குண்டாக இருக்கும் கொஞ்சம், அந்த அரிசி வந்து ஊற வச்சு ஆட்டிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊற வச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, அந்த காலத்துலலாம் நாங்கள் வந்து அம்மியில் தான் அரைச்சி செஞ்சோன்னு சொல்லிட்டு. நான்லாம் எனக்கு இத்தனை வயசாகியும் வந்து நான் ஒரு வாட்டி கூட இது மாதிரி அம்மிக்கல்லில் வந்து நான் அரைச்சி எதுவுமே பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வந்து ட்ரை பண்ணுறேன். அது வந்து எப்படி ஆட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தை இருக்காங்க, அவங்க 2 பேரும் தான் வந்து எனக்கு அம்மிக்கல்லில் எப்படி அம்மிக்கல்லுன்ற சாரி உரலுக்கல்ல ஆட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அரிசி போட்ட உடனே எல்லாமே உள்ளே போயிடுச்சு. அது எப்படி ஆட்டுறதுனே தெரியல. அது வந்து மேலேயே வந்து ஆட்டணுமா, எனக்கு ஆட்டவே தெரியாததுனால வந்து அவங்க அது சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்ற வீடியோ இது மாதிரி வந்து வீடியோ வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக நினைக்க வேணாம். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதை தான் நம்ம வந்து போட முடியும். நம்மளால் பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அது மாதிரி எதுவும் வந்து போட முடியாது. நமக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம பண்ணலாம். என்னோடய சேனலில் வர வீடியோஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிலாக இருந்ததுனால நான் வந்து கொஞ்சம் நிழல் இருக்கிற பக்கமாக வந்து எடுத்து வந்து மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அத்தை வந்து ஆட்டி கொடுத்தாங்க, இப்படி தான் ஆட்டணும்னு சொல்லிட்டு. அது ஆட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் மாவாக வந்துச்சு. போதும்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டு மாவு வந்து மாட்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னோடய சேனலில் வந்து 42 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லாஸ்ட்டாக வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் எவ்வளோ அரிசி போட்டு எவ்வளோ மாவு